வணக்கம். 6ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 33 இயல் 3ல் அடுத்து உரைநடை உலகத்தில் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது கணியனின் நண்பன். நுழையும் முன் எல்லாம் எந்திரமயமாகி வருகிற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கு போடும் இயந்திரம், கற்றுத்தரும் இயந்திரம், வேலை செய்யும் இயந்திரம், விளையாடும் இயந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள். எந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம். எல்லாமே இந்த காலத்தில் எந்திரமயமாகிட்டே வருது. மனிதர்களோடு தங்கள் வேலைகளை எளிமையாக செய்வதற்காக உருவாக்கப்பட்டவை தான் எந்திரங்கள். இந்த எந்திரங்களை வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனைகளெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது கணக்கு போடும் இயந்திரம், கற்றுத்தரும் இயந்திரம், வேலை செய்யும் இயந்திரம், விளையாடும் இயந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள் தான். அதை பற்றி தான் இந்த படத்தில் நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள். கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். அழைப்பு மணியை அழுத்தினான். யாரெங்கே? வீட்டிற்குள் புதிய குரல். அதை கேட்டு திகைத்தான். யாருடைய குரல் இது? அம்மாவின் குரல் போல இல்லையே, சிந்தித்தான். அப்போது கதவு திறந்தது. உள்ளே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவனுக்கு வியப்பு. கணியன் அப்படிங்கிற பையன் என்ன பண்ணுறான், வீட்டு பள்ளி முடிந்து வீட்டுக்கு வர்றான். அழைப்பு மணி அழுத்தினோன்னு யாரெங்கே அப்படின்னு புதிதாக ஒரு குரல் கேட்டோன்னே அவனுக்கு ஒரே வியப்பாக இருக்குது. யார்ரா நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம அம்மா குரல் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான். கணியன், வணக்கம், உள்ளே வா என்றது அவ்வுருவம். கணியன் சற்று பயத்துடன் தயங்கி நின்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அம்மா, கனியா, ஏன் அங்கே நிற்கிறாய்? பயப்படாதே, உள்ளே வா என்றார். உள்ளே வந்த கணியன், அம்மா, யார் இது என கேட்டான். இதுதான் எந்திர மனிதன். தொழில்நுட்ப கருத்தரங்கிற்கு அப்பா போயிருந்தார் இல்லையா, அங்கிருந்து வாங்கி வந்துள்ளார். இனி இதுவும் நம் வீட்டின் உறுப்பினர்தான் என்றார் அம்மா. கணியன் யார் அப்படின்னு யாருன்னு கேட்கும்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது எந்திர மனிதன், தொழில்நுட்ப கருத்தரங்குக்கு அப்பா போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னோடு பேசியதே பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகளையும் செய்யும், படிப்பதில் உனக்கு உதவி செய்யும், என்னுடைய அலுவலக வேலைகளை முடிக்க உதவும், அப்பாவுடைய கணக்கு வழக்குகளை முடித்து தரும் என்றார் அம்மா. வீட்டில் என்னென்னலாம் இது உதவி செய்யுது அப்படின்னாக்கா, பேசும், பாடும், அது இல்லாமல் உனக்கு படிப்பதில் உதவி செய்யும், என்னோட வேலைகளை முடிக்க உதவும், அப்பாவுடைய கணக்கு வழக்குகளையெல்லாம் முடித்து தரும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்படியா, இதனுடன் நான் பேசி பார்க்கட்டுமா என ஆவலோடு கேட்டான். பேசு, பயப்படாமல் பேசு என்றார் அம்மா. இங்கே வா என்றான் கணியன். எந்திர மனிதன் நகர்ந்து கணியன் அருகில் வந்து நின்றது. யார் நீ என கேட்டான் கணியன். நான் ஓர் எந்திர மனிதன், என்னை ரோபோ என்றும் அழைப்பார்கள் என்றது. அப்போ கணியன் கேட்குறான், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். கூப்பிட்டதும் அது வருது. வந்தோடனே நீ யார் அப்படின்னு கேட்குறான். கேட்டோன்னே எந்திர மனிதன் நான் என் பேர் ரோபோ, என்னை ரோபோ அப்படின்னு அழைப்பாங்க அப்படின்னு சொல்லுது. நீ எல்லா வேலைகளையும் செய்வாய் என்று அம்மா கூறினார். எப்படி உன்னால் அது செய்ய முடிகிறது? எல்லா வேலையுமே செய்வேன்னு சொல்கிறாங்க அம்மா, எப்படி உன்னால் செய்ய முடியுது அப்படின்னு கேட்குறான். அதற்கு நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ரோபோ தொடர்ந்து பேசியது. அதுக்கு நான் எப்படி உருவானேன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் நீ என்ன பண்ண முடியும், உனக்கு நான் எப்படி வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது நீ தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுது. நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது. நான் உருவாக்குவதற்கு முன்னாடியே என்னை பற்றின கற்பனை மனிதர்கள்ட்ட இருந்தது. காரல் கபேக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார். இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கிற்கு
வழக்கத்திற்கு வந்தது. அதாவது நான் உருவாவதற்கு முன்னாடியே மனிதர்கள் இது மாதிரி ஒன்றை உருவாக்கணும் அப்படிங்கிற கற்பனை மனிதர்கள்ட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காரல் கபேக் அப்படிங்கிற செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர் 1920ஆம் ஆண்டு நாடகத்தை ஒன்று எழுதினார். அதில் ரோபோ அப்படிங்கிற சொல்ல முதல்ல அவர் தான் பயன்படுத்தினாராம். ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா அடிமை என்பது பொருள். ஒரு தொழிற்சாலைகளில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகள் அமைந்திருந்துச்சு. இவ்வாறு ரோபோ அப்படிங்கிற சொல் வழக்கத்திற்கு வந்தது அப்படின்னு சொல்லுது ரோபோ. இது வரைக்கும் படிங்க. அடுத்துள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.